ஹீரோவை ஒரு ஹீரோயின் வந்து வசிய மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி மயக்கிற மாதிரி ஒரு பாலில் ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க. இந்த சுச்சுவேஷனில் வந்து பாலில் ஒரு மயக்க மருந்து இருக்கும்போது ஒரு ஹீரோ டகால் ரொம்ப ஸ்பீடாக டெம்போவாக ஆடுறது இல்லை மெலடியாக சம்மந்தம்லாம் போகிறதுலாம் இல்லாமல் இதில் வந்து ஒரு மயக்க உணர்வு இருக்கணும், மாஸ் இருக்கணும், அதே சமயத்தில் வந்து ஆடணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி டியூன் கம்போஸ் பண்ணியாச்சு. அது வந்து கவிஞர் அண்ணாமலை எழுதிருக்காரு. மஞ்சனத்தி மரத்துக்கட்ட, கொஞ்ச நேரம் வாடிக்கிட்ட, நாட்டுக்கட்ட டவுனு கட்ட, ரெண்டும் கலந்த செம கட்ட, கை ரெண்டு உருட்டு கட்ட, கண்ணு ரெண்டும் வெட்ட வெட்ட, நெஞ்சுக்குள்ள ரத்தம் சொட்ட, எதுக்கு வர கிட்டன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கருத்து சொன்னார் அவர். எனக்கு அந்த கருத்து கேட்டோன்னே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கம்போஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமும் வந்து ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு தோண்டிட்டு இருந்துச்சு. அப்பதான் வந்து என்கிட்ட ஒரு பொண்ணு 2 இயர்ஸ் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது சில்லாக்ஸ் அப்படின்னாங்க. ஏதோ டென்ஷன் ஆகும்போது சீரியஸா பேசிட்டு சில்லாக்ஸ் இது என்னதுன்னு கேட்டேன். சில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, சில் அவுட் மாமா அப்படின்னு சொல்றதுக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க, என்ன டென்ஷன் ஆகுறீங்கன்னு சொல்றது மிக்ஸ் பண்ணி நாங்க சில்லாக்ஸ்னு ஒரு புது வார்த்தை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வழக்கமா இதெல்லாம் நான் தான் பண்றது, அவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ சில்லாக்ஸ்னு போடலாமே இந்த வார்த்தையில ஓப்பனிங்லன்னு சொல்லிட்டு சில்லாக்ஸ் 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 சில்லாக்ஸ்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை ஒரு செட்டாக யூஸ் பண்றாங்க. பிளஸ் கேட்சியா இருந்துச்சு, பாடி பார்த்தா நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டுக்கு ஓப்பனிங் வந்து சில்லாக்ஸ்னு மாத்திட்டேன். சில்லாக்ஸ்னா எப்படி சொல்றது, மஜா, ஜாலி, நிறைய எல்லா அர்த்தம் எல்லாமே சேர்ந்தது. என்ஜாய், ஜாலியா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, ஒரு ரொம்ப யோசிக்காதீங்க, கேளுங்க, அவ்வளவுதான். இதுல காரணம் காரியம்லாம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு. இப்ப ஹாரிஸ் ஜெயராஜன் எடுத்துட்டோம்னா புரியாத ஒரு வார்த்தையை வச்சு ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு சேவையாவே நினைச்சு செய்யறீங்களா? இல்ல இதுல பெரிய கருத்து இருக்குங்க, நிறைய விஷயம் இருக்கு இதுல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிரிக் அப்படின்றது எல்லா பாட்டுக்கும் வந்து ஒரு கருத்துன்றது முக்கியம் தான். அது எங்க சொல்றோம், முதல்ல சொல்றோமா, பாதியில சொல்றோமா. பிளஸ் இப்போ குழந்தைங்க வந்து தமிழ் தெரியாதவங்க, வேற லாங்குவேஜ்ல உள்ளவங்க, மெமரி எடுத்தவொடனே ஃபுல்லா கருத்தா சொன்னா கூட இலைமறை காயா ஒரு விஷயத்த கொடுக்கணுன்றதுனால ஒரு சில்லாக்ஸ்க்கு உள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பாருங்க. அங்க பாருங்க, நல்ல கருத்து, மஞ்சனத்தி மரத்துக்கிட்ட, கொஞ்ச நேரம் வாடிக்கிட்ட, கருத்து அங்க எடுத்துக்குங்க, இதை வந்து நீங்க பாசிங் எடுத்துக்கங்க. இந்த படத்துல வந்து விஜய் சாரோட பேர் வந்து வேலாயுதம். அதனால டைட்டில் படம் லான்ச் பண்ணும்போது வந்து வேலா 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 வேலாயுதம், நீ ஒத்த பார்வை பார்த்தா போது 100 சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று பண்ணி கொடுத்துருந்தேன். அது ஃபைனல் பாட்டா பண்ற ஐடியா எனக்கு இல்லை. பட் இந்த ட்ரெய்லர் முதல்ல யூஸ் பண்ணும்போது நான் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால அந்த பாட்டு நல்லா ஹிட் ஆகி அதுதான் சாங் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்ததுனால சரி அதுவும் படத்துல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலாயுதம் பாட்டையும் 6th சாங் பிட் சாங் படத்துல வச்சிருக்கோம். ஸோ 6 பாட்டு நீங்க பண்ணிருந்தாலும் நிச்சயமா எல்லா பாட்டுக்கும் விஜய் சார் ஒரு ஒப்பீனியன் சொல்லிருப்பாங்க, இது நல்லா இருக்கு, அட்மையர் பண்ணிருப்பாங்க. ரொம்ப பர்டிகுலரா நல்லா இருக்கு விஜய் அப்படின்னு உங்களை விஜய்னு கூப்பிட்டு பாராட்டின பாட்டு? எல்லா பாட்டுக்குமே, அதாவது ஒரு பாட்டு சூப்பர் நான் நல்லா இருக்குண்ணா, இது ஒவ்வொரு பாட்டுமே ரத்தத்தின் ரத்தமே பாட்டு கேட்டவுடனே என்ஜாய் பண்ணாரு. முளைச்சு 3 பாட்டு, மாயம் செய்தாய பாட்டு, சொன்னா புரியாது, சில்லாக்ஸ்னு சொல்லிட்டு அவர் என்ஜாய் பண்ணாத பாட்டு இல்லை. அது உண்மை. நீங்க மேபி அவரை இன்டர்வியூ எடுக்கும் போது கேட்கலாம். இவர் சொல்றாரு 5 பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப பிடிச்ச பாட்டு எல்லாமே எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, அவருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஆல்பம் வந்து வேலாயுதம். மஞ்சனத்தி மரத்துக்கிட்ட, கொஞ்ச நேரம் வாடிக்கிட்ட, நாட்டுக்கட்ட டவுனு கட்ட, ரெண்டும் கலந்த செம கட்ட, கை ரெண்டு உருட்டு கட்ட, கண்ணு ரெண்டும் வெட்ட வெட்ட, நெஞ்சுக்குள்ள ரத்தம் சொட்ட, எதுக்கு வர கிட்டன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கருத்து சொன்னார் அவர் எனக்கு.